ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷாப்பிங் vlog. எனக்கும் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எதுக்குன்னா பாப்பாவுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷனும் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனும் வந்து வச்சுருக்கோம். ரெண்டும் ஒட்டுக்காதான். அது வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம். அதனால வந்து சாரீ வந்து வாங்க போகலாம். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஒரு மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஒரு சாரீக்கு. ஸோ அந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த vlog வந்து அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன் ரெடி ஆகுதுலேருந்தே. ஸோ வந்து இந்த மாதிரி vlogsலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கன்டினியூஸாக தொடர்ந்து பாருங்க. vlog வந்துட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே கன்டினியூவாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ வந்து எப்படி அப்படின்னா கொஞ்சம் இந்த பட்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கக்கூடாது, மொடன்னு. ஸோ நல்லா ஈஸியாக கட்டிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அந்த பட்டு சாரீ லுக்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து தேடலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஐடியாவிலேருந்தே காமிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓட்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் தான். இப்போ நான் ரீசெண்டாக என்னோட மேக்கப்பே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சன்ஸ்க்ரீன் பவுட்ரு இதோடய முடிச்சிடுறேன் நான். சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸிட்டல் சன்ஸ்க்ரீன். இது நான் ரீசெண்டாக தான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதையே முதல்ல வந்து மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். அந்த மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஒரே பிராண்டாக வேண்டாமே, எனக்கு கொஞ்சம் க்ளோயிங் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோயிங் அவ்வளோவா கொடுக்காது. பட் ஒயிட் வாஷ்லாம் இல்லாமல் ஃபேஸ் ஒயிட் அடிக்காமல் சூப்பராக இருக்கும். மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு கொஞ்சம் க்ளோ வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபாக்ஸிட்டலோட க்ளோ சன்ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டில் அப்படியே ஸ்டிக் ஆக மாட்டேன். மாறி மாறி வந்து ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் டிஃப்ரெண்ட்டாக. நம்மளுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரே ப்ராடக்ட்டுக்கு பழக்கப்படுத்திக்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் திடீர்னு என்னைக்காவது ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா அலர்ஜி ஆகுறது அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரிலாம் வராது. எல்லாமே மோஸ்ட்டாக எனக்கு ஒத்துக்கும். அதனால நான் கொஞ்சம் தைரியமாக யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு வந்துட்டு சிலதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். லிப் பாம்க்கு வந்துட்டு நிவ்யாவோட லிப் பாம். இது வந்து நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே இல்லை, இது மாதிரி நிறைய வாங்கிட்டேன். இது வந்து இவ்வளோதான் இருக்குது பாருங்களேன், முடிஞ்சே போச்சு. நிவ்யா லிப் பாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் வந்துட்டீங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லிப் பாம் வேணும், நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அது எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. செரி ஃப்ளேவர் இது. எப்படி அழுக்கு பிடிச்சி கிடக்குது பார்த்தீங்களா? இது முடிய போது நான் வேற ஒரு பிராண்ட்ல போன புதுசாக ட்ரை பண்ணலான்னு போட்டிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க SPF-ஓட. ஸோ வந்து இப்போ தான் நல்லா ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாமே வந்து வரும். நீங்கள் நார்மலாக லிப்ஸ்டிக்லாம் உங்களுக்கு போட பிடிக்காது, பட் அந்த டிண்ட் மட்டும் லிப்ஸில் வேணும் அப்படின்னா இந்த லிப் பாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பேர் கூட போயிடுச்சு. பட் இதோட நேம் வந்து செரி ஷைன் தான். ஸ்ட்ராபெரின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லிப்ஸ் வந்து ரோஸ் கலர் இருக்கிறவங்க போட்டால் மட்டும்தான் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிற லிப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் நல்லா தெரியும். லைட் ரோஸ் கலர்லாம் போட்டோம்னா தெரியாது. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம். அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே இறங்கும். உங்களுக்கு தெரியுது அந்த சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைட்டாக ஒரு க்ளோயிங் இருக்குது, ரொம்ப இருக்காது. பட் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எனக்கு பவுடர் போட்டுருவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இப்படியே இருந்தால் பிடிக்காது. ஸோ பவுடர் போட்டுட்டேன்னா லைட்டாக அந்த க்ளோயிங் போயிடும். பட் வந்து இது வந்து ஒரு லைட்டாக அந்த க்ளோ வந்து தெரியும். லைட்டாக தான் தெரியும், ரொம்பலாம் கிடையாது. ஸ்ட்ரோப் க்ரீம் போடுற அளவுக்குலாம் தெரியாது, பட் லைட்டாக தான் தெரியும். ஸோ வந்து இப்படி தான் என்னோட ரீசெண்டான ஒரு டெய்லி ரெடி ஆகிறத இப்படி தான் இருக்குது. ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே சன்ஸ்க்ரீனும் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக வந்து பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து எந்த லேயர்ஸுமே போடாமல் டேரெக்டாக அந்த க்ரீமை போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடியில் மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ போட்டோம்னா அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த க்ரீமை மட்டும் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பவுடர் வந்து அடிச்சிடுறேன் நான். மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பவுடர் இருக்குது. பட் எனக்கு எப்போவுமே ஃபேவரட் வந்து இந்த யார்ட்லி பவுடர் தான். என்ன ஃபேஸ்க்கு போட்டாலும் சரி இந்த யார்ட்லி பவுடர் தூக்கி மேலே போட்டுருவேன். அது ஏனே எனக்கு தெரியல. பட் இது ரொம்பவே வந்து சப்டிலாக இருக்கும் ஸ்கின்ல. ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி தெரியாது, நம்ம ஸ்கின்னோட நல்லா வந்து இதாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பவுடர் போடும்போது இந்த கழுத்துக்கு கொஞ்சம் நிறையா போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இந்த கழுத்தில் நிறைய பவுடர் போட்டிங்கன்னா
ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வரேன். சரி, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். தலையை வந்து நான் பின்னிட்டேன். ஏன்னா இந்த ரொம்ப கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஹேர்லாம் விட்டோன்னா அவ்வளோதான் வெந்துருவேன் நான். ஸோ அதனால் தலையை நான் பின்னிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். 2 ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணோம், சன்ஸ்க்ரீனும் பவுடரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை தானே கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் பாப்பாவுக்கு என்னென்ன பேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத அப்படியே நான் காமிக்கிறேன். இந்த ஹேண்ட் பேக்காக தான் மோஸ்ட்டாக பாப்பாவோட பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டயப்பர் பேக்லாம் நான் பார்த்தேன், பட் இருந்தாலும் வாங்கலை. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். 250 to 260 தான் வந்துச்சு. இதோட லிங்க் நான் கொடுக்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹேண்ட் பேக்கு. நாங்கள் தான் ஒரு இடத்துல ஒரு கம்பியில் போட்டு இழுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து பிஞ்சிருச்சு. அது ஸ்டிச்சிங் தான் விட்டுருக்கு. ஸ்டிச்சிங் போட்டால் வந்து சரியாயிரும். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துக்குவோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எப்போவுமே. ஸோ வந்து அவளுக்கு வந்து ஒரு 3 செட்டு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய் துடைக்கிற டவல். ஸோ டவல் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா பாப்பாவுக்கு ஊட்டுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்க எல்லா பக்கமும் சிந்திட்டு ஆக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால டவல், இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மேட். கண்டிப்பாக யூரின் மேட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணுறோம். சப்போஸ் அவங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம எங்கே வச்சு சேஞ்ச் பண்ணுவோம்னா எங்கேயாவது இடத்துல சேர்லேயே வச்சு எங்கேயாவது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் போகிற இடத்துல நமக்கு டயப்பர் சேஞ்சிங் ரூம் இருக்குமா நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி யூரின் மேட்டில் படுக்க வச்சு நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விற்குது. இது பேர் ஏப்ரான் மாதிரி, இந்த இது பேர் வேற மறந்து போச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு சாப்பிட்றது. இது போட்டாலுமே இப்படி சிந்தி தான் சாப்பிடுவாங்க. அதனால இதுவும் வந்து எடுத்து வச்சுக்குவோம். மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தொடச்சி விட்டுக்கலாம், வெறும் உடம்போடையே சாப்பிட வச்சுக்கலாம். பட் வெளியே போகும்போது கண்டிப்பாக இது வந்து தேவை, வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போத்துற டவல். வெயில் அடிக்கலாம், குளிர் அடிக்கலாம், ஏசி இருக்கலாம். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம தலையை வந்து அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காம இந்த மாதிரி வெளியே நடக்கும்போது மட்டும், இப்போ எங்கேயாவது ஒரு இன்டோருக்குள்ள இருக்கோன்னா பிரச்சனை கிடையாது, இதை போட்டிருக்கணும். பட் அவுட்டர் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இப்படி போட்டு போடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து போட்டுவிடுங்க. நான் பிக் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் பாப்பாக்கு இது போட்டிருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கிளாத்து. இது வந்து எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். சும்மா விரித்து படுக்க வைக்கிற மாதிரி ஒரு கிளாத்து. இது வந்து நாங்கள் படுக்கலாம் வைக்க மாட்டோம், பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இந்த டயப்பர். கண்டிப்பாக ஒரு 4 டயப்பாவது எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் டாய்லெட் போகிறாங்கனாலும். ஏன்னா குழந்தைங்க நம்ம சொல்ல முடியாது, டாய்லெட் போயிட்டே இருக்கிறவங்க இருப்பா, சில குழந்தைங்க இருப்பாங்க. சில குழந்தைங்க வந்து டக்குன்னு யூரின் ஃபில் ஆயிரும். நம்ம எப்படியுமே ஒரு 4 hours ஒன்ஸ் வந்து டயப்பரை சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு 4 டயப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நாங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவோம். வார்ம் வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், எடுத்துகிட்டு போய்க்குவோம். ஃபீடிங் பாட்டில்லாம் எதுவுமே பாப்பாவுக்கு தேவையில்லை. ஆனால் ஃபீடிங் பாட்டில் எதுவும் குடிக்க மாட்டா ஃபார்மில் பழைய ஃபீடிங் மட்டும்தான். அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் எல்லா விளாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். இது ஒரு 3 ட்ரெஸ்ஸு, எல்லாமே ஃபீடிங் ட்ரெஸ்ஸு. வேறு எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 3 ட்ரெஸ்லேயே திருப்பி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்லாக் வந்து எடுத்துக்குவோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா நானே ஃபீட் பண்ணுறதுனா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். அதனால் சர்லாக் வந்து எடுத்துக்குவோம். இல்லைனா அது ரெடிமேட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம், அது வந்து எடுத்துக்குவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெடிமேட் மிக்ஸ் தான் வந்து மக்கானா அந்த மாதிரி நிறைய பொடியெலாம் போட்டு ரெடிமேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மிக்ஸ் தான் வந்துட்டு எடுத்துக்குவோம். ஸோ வந்து நான் அப்படியே விலாகை வந்து கன்டினியூ பண்ணுறேன். பாப்பாவையும் பார்த்திங்கன்னா இப்போ குளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா குளிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ்லாம் மாட்டி மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து போட்டு விட்டுருவேன். நான் செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் தான் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் பாடி வாஷுமே இந்த செட்டஃபில் தான். ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் பிராண்ட் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இவளுக்கு ட்ரெஸ்ஸு போடுறது கூட எனக்கு ஒரு போரிக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த பாடுபடுத்துவோம் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்குள்ளே. ஸோ எவ்வளோ எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு அடுத்து பாப்பாவுக்கும் வந்து தலையெல்லாம் வந்து சீவி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வந்து வச்சு விட்டுருவேன். இவளுக்கு வந்து ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிரும். அவ்வளோ சட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஏதாவது வித்தையெல்லாம் காமிச்சு இவளுக்கு எதோ பண்ணி தான் வந்துட்டு ரெடி பண்ணி விடுவேன். ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி முடிச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியும் கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணியிருந்தோம். நான், அம்மா, டேடி, பாப்பா எல்லோரும் போகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து கேப் அரைவ் ஆனதுமே வந்து கேப் ஏறிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பேரூர்லாம் சரியான கூட்டம். அன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம் போல்
பேரூர்ட்டே கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் வந்து கேப் நின்றுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னை சில்க்ஸ் தான் வந்து போகலான்ட்டு போனோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ரீசெண்டாக வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனோம். பாப்பாவுக்கு வந்து பட்டுப்பாவாடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பியூர் பட்டு கிடையாது, அதான் பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் எதுக்கு, அவங்க இப்போ வளர்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, நம்ம வாங்கினாலுமே அது வேஸ்ட் தான் ஆகும், எதுக்கு அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கிட்டு நார்மலாக இருக்கிற பட்டுப்பாவாடை சட்டையை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவளோட ஏஜுக்கு இல்லை. ஸோ நாங்கள் இருந்ததே வந்து கொஞ்சம் வந்து நல்லா தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ எங்களுக்கு சிலதெல்லாமே பிடிச்சிருந்துச்சு, சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஃப்ராக் ஐட்டம் மாதிரி எதுவும் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு வந்துட்டு இந்த பாவாடை சட்டை மாதிரி தான் வாங்கணும்னு சொல்லிட்டே தான் வந்து நாங்கள் பார்த்தோம். இந்த கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கலரு அதெல்லாமே நாங்கள் எடுத்து வச்சோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று பார்த்தோம். அந்த மாதிரி கலரில் அவகிட்ட இல்லவும் இல்லை. இப்போ கையில் வச்சுருக்காங்க இல்லைங்களா இந்த கலர். ஸோ இந்த கலர் எல்லாமே வந்து நாங்கள் பாப்பாவுக்கு எடுக்காத கலர்ஸாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நான் கையில் வச்சுருக்க செட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. முன்னாடி இந்த நெக் பேட்டர்ன்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் இந்த செட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் கொஞ்சம் இது பிளாக் மாதிரி தெரிஞ்சுதா, ஸோ பிளாக் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் இந்த கலர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் சரி சும்மா நார்மலாக ஏதாவது போடுற மாதிரி இருக்கான்ட்டுன்னு அதுவும் பார்த்தோம். இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக மாடர்னாக அழகாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து க்ரீன் கலர் பட்டு பாவாடை தான் வந்து செலக்ட் பண்ணோம். அடுத்து வந்து எனக்கு saree பார்க்கலான்னு போனோம். ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு பண்ணல, ஈஸியாகவும் இருக்கணும் மடிப்படுக்கிறதுக்கு, ஆனால் பார்த்தா பட்டுலுக்குள்ளே இருக்கணுன்ட்டு பாப்பா தூங்கிட்டு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் போய் பார்க்க முடியாமல் இங்கே உட்காந்துட்ருக்கேன். அம்மா ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொன்றா நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் ஒரே அழுக தூக்கத்துக்கு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சானா நார்மல் ஆயிடுவா. அப்புறம் அப்படியே நானும் சாரீ செக்ஷன் போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வந்து கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா அம்மா சில சாரீஸ்லாம் வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு கை விரல் வச்சுட்டு இருந்து ரொம்ப வலியாக அப்படியே டேபிளில் ஒரு துணியை போட்டு படுக்க வச்சுட்டேன். நிறைய சாரீஸ் இருந்துச்சு. மோஸ்ட்டாக அங்கே சில்வர் ஜெரி வச்ச மாதிரி தான் இருந்ததா. எனக்கு அது மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற அந்த ஃபீலிங் வந்து எனக்கு இல்லை. அது அந்த சில்வர் ஜெரி வந்துட்டு அவ்வளோவா எடுத்துக்காட்டாத மாதிரியே எனக்கு தோணுச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது. ஏதோ ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு போயிட்டேன்னா. பட் இதுதான் வாங்கணும் அப்படின்னு போயிட்டேன்னா ரொம்ப நேரம் அதையவே தேடிட்டு இருப்பேன். வேறு எது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலுமே அதை நான் எடுக்க மாட்டேன். கடைசியாக அந்த ஒயிட் சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை கட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு கட்டிலாம் வந்து காமிச்சாங்க. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. பட் கட்டி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான லுக் அந்த சாரியில் வந்துட்டு இல்லை. ரொம்ப டல் கலராக இருந்தது. அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம் வியர் பண்ணுற மாதிரி இல்லை. பட் சாரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் டைம் கட்டினா நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வேணான்னு வச்சுட்டேன். ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன். நிறைய சாரீஸ் அம்மாவும் கொண்டு வந்து காமிச்சாங்க, அவங்களும் கொண்டு வந்து காமிச்சாங்க. பட் எனக்கு எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இது நான் வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருந்தேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் வந்து டிம்மாக டல்லாக தெரியுதோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். எனக்கு கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கட்டிலாம் பார்த்துட்டு சரி வேறு பக்கம் ஏதாவது பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் திருப்பி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து இன்னொரு சாரீ வந்து பார்த்தேன். நல்லா வந்து ஒரு மாதிரி சாண்டில் ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் கலரில் பிங்க் பார்டர் வந்த மாதிரி. பட் வந்து முந்தி நான் பார்க்காம விட்டுட்டேன். முந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு இந்த நார்மல் சாரீஸ்க்கு வர முந்தி மாதிரி இருந்துச்சு. வெளியெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்துட்டு முந்தியை தவிர மிச்சமே வந்து அந்த பட்டு சாரீ லுக்லேயே இருந்தது. பட் முந்தி மட்டும் அந்த லுக்கில் இல்லை. நான் கடைசியில் இதுதான் வாங்கணும் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டு முந்தியை பார்த்தா முந்தி வந்துட்டு மயிலெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது நல்லாவே இல்லை. ஸோ அதையும் வந்து நான் கடைசியில் வச்சுட்டேன். கடைசியில் அங்கே எனக்கு எந்த சாரீஸுமே செட் ஆகலை. நிறைய சாரீஸ் வந்து பார்த்தோம். இந்த கலர் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அப்போ தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ வேறு பக்கம் போய் பார்க்கலாம். அதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் மத்தியானம் சாப்பிடவே இல்லை. சரி அப்படியே வந்து மத்தியானம் வந்து ரொம்ப தூரம் ஹோட்டல் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கே சாட் ஐட்டம்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காளான் பேல்பூரி மிக்ஸு, காஃபி, அப்புறம் சமோசா அப்படி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சின்ன கடை தான். அதுதான் சாரீ சென்டர்னு போட்டிருந்துச்சு. சரி நான் சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்கன்ட்டு போய் அங்கே தான் வந்து நாங்கள் பார்த்தோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு சாரியுமே வந்து பிடிக்கல. கடைசியாக வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் தொங்க வச்சுருந்தாங்க. அந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வச்சு காமிச்சிட்ருக்கீங்களா அந்த சாரீ எனக்கு ஏனே தெரிலங்க. அத்தனை சாரீ பார்த்துட்டு வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பில் போடலான்னு போட்டோம். இதோட ரேட் சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டீங்க. 350 என்னமோ தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டினாங்க, இது ஏன் இவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்ருக்கேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா போதும், இவ்வளோ ரேட்டில் இருக்கணும் அவ்வளோ ரேட்டில் இருக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
சில்வர் ஜெரி வச்சும் பார்த்தேன், இன்னொன்று வந்துட்டு கோல்டன் ஜெரி வச்சும் வந்து பார்த்தேன். அதில் கோல்டன் ஜெரி தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். இதுலேயே வந்துட்டு ஸோ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து வீட்டுக்கு போய் நான் ஒரே திட்டாக வாங்கிட்டு இருந்தேன். இவ்வளோ ரேட் கம்மியாக தான் எடுப்பேன் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆன்லைனில் ஒரு சாரீ வந்து நான் ஆர்டர் போட்டேன். சக்தி புகழில் இருந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சாரீ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நங்கை சாரின்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த சாரியோட நேம் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறது. இப்போ வெப்சைட்டில் இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 தான் ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான ஒரு பேஸ்டல் கலரில் இருந்தது. இந்த சாரீ தான் அது. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன். அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது வரைக்கும் நான் யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துடுவீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, பட் எல்லாம் ஏதாவது சொன்னதுக்கப்புறமா இது ஒரு வேளை தப்பாக எடுத்துட்டோமோன்னு சொல்லி வேறு வாங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்திருக்கு. ஸோ பட் இதில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். கலர் அண்ட் குவாலிட்டி, மடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்குறக்கு அப்படியே பட்டு சாரீ மாதிரியே இருந்தது. ஸோ இந்த விலாகோட கண்டினியூட்டியாகவே நாங்கள் 2 டேஸ்க்கு அப்புறமா பாப்பாவுக்கு வந்து கம்மல் வாங்குறதுக்காக போனோம். அதை தான் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அந்த கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க. தெரிஞ்ச கடைங்கிறங்காட்டி வெயிட் பண்ணாங்க. ஸோ 2 இயரிங்ஸ் வந்து வாங்கினோம். ஸோ இதோட இந்த விலாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் பாப்பாவுக்கு மட்டும் அடிக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லா விலாக்ஸுமே இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பாய்.